விரும்புவதே இல்லை. ஆமென். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஏத்து வீட்டுக்காரங்க அநீதி செய்யிட்டு 40 வருஷம் நீங்க பழகிருப்பீங்க. லேச சொல்லி பாருங்க, ஆமா இவ பெரிய யோக்கியம் வந்துட்டா பாரு நீதி செய்ய. ஏன்னா இன்னைக்கு நீதியை யாருமே விரும்புவதில்லை, பரிசுத்தத்தை யாருமே விரும்புவதில்லை. ஆனா ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் நீதி அற்று போனது, பரிசுத்தம் அற்று போனது. அப்போ ஆண்டவர் சார்லி ஜேம்ஸ் கிர்க் அப்படி என்று சொல்லி ஒரு வாலிபனை ஏற்படுத்தினார். 18 வயசுல அவன் யூ டர்ன் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சான். யூ டர்ன் யுஎஸ்ஏ. அவன் நிறைய டெபிட் மாதிரி பட்டிமன்றம், ஆர்குமெண்ட் இப்படிதான் நடத்துவான். பார்த்துடுங்க. ப்ரூவ் மீ வாட் இஸ் ராங், நான் என்ன தப்பு செய்யறேங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நடத்துவான். அது என்னன்னா சும்மா பிரசங்கம், நீங்க சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி இல்லை. அவன் டேபிள் போட்டு உட்கார்ந்துருப்பான், முன்னாடி நூற்றுக்கணக்கானவர் இருப்பாங்க, அங்கேயே மைக் இருக்கும். அப்போ கேட்பாங்க, நாங்க லெக்ஸ்பியன் பண்ணா உனக்கு என்னையா, நாங்க இந்த உலகத்தை எப்படியும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோசெக்ஸ் பண்ணா உனக்கு என்ன, ஆணும் திருமணம் பண்ணா உனக்கு என்ன, பெண்ணும் திருமணம் பண்ணா உனக்கு என்ன, நாங்க மகிழ்ச்சியா இருப்போம், எப்படி இருப்போம். உடனே சொல்லுவான், இல்ல இல்ல இல்ல, ஆதியிலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக தான் மனிதனை உருவாக்கினார். தேவனுடைய திட்டம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது ஆண்டவர் அருவருக்கிறார், அது ஒரு அருவருப்பு. இதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இதற்கு வழி இயேசுதான் அப்படின்னு சொல்லி பேசுவான். நான் கருவை அழிக்கிறது எனக்கு ரைட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்திருக்குது, நான் அழிப்பேன், உனக்கு என்ன. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஒரு கரு என்பது ஒரு உயிர், அதுல ஒரு ஜீவன் இருக்கிறது. அப்போ நீ கருவை அழிக்கல, ஒரு பிள்ளையை கொலை செய்கிறாய். இல்ல இல்ல, இட்ஸ் an embryo, I can abort it, அதை அழிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்பா. இல்ல இல்ல, அதுல அழிக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை. ஏன்னா அதுல ஒரு உயிர் இருக்கிறது, அதுல ஒரு டிஎன்ஏ இருக்குது, அதுல பிரெயின் இருக்குது, அதுல கை கால் இருக்குது. கருவை அழிக்க உரிமை இல்லை, அது ஒரு குழந்தை. நீ உன்னை அறியாமலே குழந்தையை கொலை செய்து கொண்டிருக்கிறாய். ரத்த பலிக்கு இது மாற. இப்படி பைபிள்ல இருந்தே ஒரு டீச் பண்ணுவாரு. அப்ப எல்ஜிபிடின்னு ஒரு இயக்கம் இருக்குது, லெக்ஸ்பியன் கைஸ். இப்ப இந்த ட்ரம் வர்றதுக்கு முன்பாக இந்த லெக்ஸ்பியன் கைஸ் குரூப் அமெரிக்காவே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சு. லிபரேஷன் பார்ட்டி, என்னவும் வாழலாம், எப்படியும் வாழலாம், லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், எத்தனை பேர் கூட வாழலாம். இன்னைக்கு அதான் இன்னைக்கு சிட்டியில் உள்ள பிள்ளைங்க, ஐடி பிள்ளைங்களாம் இன்னைக்கு 60-70% அப்படிதான் எப்படியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு 3 பேர் 5 பேர் கூட லிவிங் டுகெதர் வாழ்றாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரீசெண்டா போன் பண்ணாங்க, அவங்க ஒரு பெரிய பட்டணத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்ம திசைவேல ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி எவ்வளவு பெருசா, ஒத்தைக்கு ஒரு பையன், அவன் எம்பிபிஎஸ் படிக்கும் போது ஒரு பொண்ணு அவங்க கூட லிவிங் டுகெதர்ல வந்துச்சு. அவளும் எம்பிபிஎஸ் தான் படிச்சான். இவன் அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவன் என்னன்னா, சரி இவனால பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், இவன் கூட ரூம்ல தங்கி இருந்து குடும்பம் நடத்தினா படிப்புக்கு செலவுக்கு எல்லாம் தந்துருவான், அதுக்கப்புறம் நம்ம டாட்டா கை பாய் காமிச்சு போயிடலாம் சொல்லிட்டு அவளுடைய பிளான். 5 வருஷம் கூட வாழ்ந்தான், குடும்பம் நடத்தினா, புருஷன் முன்னாடியா இருந்தாங்க, அரகுற ட்ரெஸ்ல எல்லாம் எல்லாம் போட்டோ வீடெல்லாம் எடுத்தாங்க, 1000 எடுத்தாங்க. கடைசியில் படிச்சு முடிஞ்சு, ஹாய் நான் உன் ஃப்ரெண்ட் பாய், அதுக்கு முன்னாடி நம்ம திருமணம் பண்ணுவோம், லிவிங் டுகெதர்ல வாழ்வோம்னாப்ல. ஏன்னா படிச்சுக்கு முடிக்கிற வரை நல்லா சப்போர்ட் பண்ணாலும் ஓடிட்டான். இப்போ அந்த பையன் பித்து பிடிச்ச மாதிரி அந்த வீடியோவே வச்சு பார்த்துட்டு இருக்கிறான், பழைய போட்டோஸ் வீடியோ வச்சுட்டு. ஏன்னா இவன் உயிருக்கு நேசிச்சான். இன்னைக்கு நிறைய பையங்க தான் முந்தி அப்படி இருப்பாங்க, 10-20. இன்னைக்கு பிள்ளைங்களும் அதே மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. சிட்டியில் உள்ள பிள்ளைங்க, ஐடியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க நடிகை போல மாறிட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கை தர எவன் கூட போகலாம், எப்படியும் வாழலாம், லிவிங் டுகெதர். ஒரு லேடி இப்பதான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவ சொல்றா, புருஷனை சொல்லியிருக்கா 15 நாள்ல நான் இதுவரை 5 பேர் கூட லிவிங் டுகெதர் வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். இவனுக்கு அவ கூட வாழ விருப்பம்ல, இப்போ டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கான். பாருங்க 15 நாள்ல அவ எவ்வளவு தைரியமா சொல்றான், 5 பேர் கூட லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீனும் எவ கூட வாழ், நானும் எவன் கூட வாழ்ந்துருவேன், என்ஜாய் யுவர் லைஃப். பாருங்க பிள்ளைங்களுடைய மைண்ட் செட்ல மாறிட்டு. இப்படிதான் அமெரிக்கா அப்பவே மாறி போச்சு. இதுல ஒரு யோவான் ஸ்நானகனா இந்த ஜான் கிரீக் எழுப்பினாரு, எல்லா இடத்துலையும் பைபிளை கொடுத்து டீச் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் வலதுசாரி சிந்தனை உள்ளவர், அதாவது பிற்போக்குவாதி. உலகம் 2025 போயிட்டு இருக்குது, இவங்கெல்லாம் பிற்போக்கு. பைபிளை வைக்கிறவங்க யாரு? பிற்போக்குவாதி என்று சொல்லி இவன் நிறைய வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஸ்னைப்பரை வச்சு ஒரு 22 வயசு பையன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில 3500 ஸ்டூடெண்ட் முன்னாடி அவன் பேசிட்டு இருக்கும்போதே
கரெக்டா ஒரு 200 மீட்டர் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு கரெக்டா கழுத்துல ஒரே அடி. கீழே விழுந்தா அவனுடைய பாதுகாவலர்லாம் கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆஸ்பத்திரியில் செத்தாங்க. ஆனால் போறதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான், சேர்த்தாங்க. இவர் யாருன்னா ட்ரம் ஜெயிக்க ஒரு காரணமான ஆள். ஏன்னா இவருக்கு 5 கோடி பேர் ஃபாலோவரா இருக்காங்க. எத்தனை பேர்? அமெரிக்கால 32 கோடி பேர். அதுல 6ல் ஒருத்தன் யாரு? இவனுடைய ஃபாலோவர். எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரிதான் 50 லட்சம் பேர் குறைஞ்சது பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளவு பெரிய விஐபின்னு பாருங்களேன். சின்ன வயசுல 18 வயசுல அப்படி ஆயிட்டான். ட்ரம்புக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாச்சு. ட்ரம்புக்கு, ஏன்னா ட்ரம்பும் இதே கொள்கை தான். பைபிளுக்கு நாம அமெரிக்காவை திருப்புவோம், ரெண்டாவது அமெரிக்கா வளர்ச்சி நாடாக மாற்றுவோம். இதே தான் இந்த சார்லி கிரிக்குடைய பிரின்சிபலா தான். விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாதீங்க, ஒரே மனைவியோடு வாழுங்க, குழந்தையை பத்தி கொள்ளுங்க. அங்க குழந்தையை பத்தி கொள்ள மாட்டாங்க, குழந்தையை பத்தி கொள்ளுங்க, குடும்பமா வாழுங்க. இதை தான் அவன் சொன்னான். அதுக்கு தண்டனை என்ன சொல்லுங்க? ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஏன்னா பைபிள் இன்னைக்கு அங்க பிற்போக்கா மாறிட்டு, நம்ம தான் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து இப்ப 31 வயசு வரை, அதாவது 13 வருடம் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு புரட்சியை பண்ணதுனால பயங்கரமான நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய அவர் எதிரியானாங்க, நிறைய அவர் அவனை குறை சொன்னாங்க, ஓப்பனாவே ஏசுவாங்க, ஆரி பண்ணுவாங்க. பல கொலை முரட்டில் இருந்தது. ட்ரம் இப்போ அவனுடைய அடக்காரத்தில் பேசும்போது சொன்னாரு, என்கிட்ட கிறுக்கு என்ன நிறைய திரும்ப சொல்லியிருக்காரு, எப்போ பார்த்தாலும் கொலை மிரட்டல் வந்துட்டே இருக்குது, கொன்றுவோம் சொல்றாங்கன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஒரு பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ். இப்போ ஏன் செக்யூரிட்டியை பலப்படுதல்னு தெரியல. எப்போ நினைச்சாலும் பாருங்க, 31 வயசுலே அவரால் வெள்ளை மாளிகைக்குள்ள போக முடியும். சாதாரண ஒரு பெரிய அடுத்த நாட்டு பிரதமர் கூட ஈஸியாக உள்ள போக முடியாது. ஆனா சார்லி கிரிக் எப்போ நினைச்சாலும் போக முடியும். ஏன்னா அப்படி ட்ரம் கூடிய வலதுகை மாதிரி ரொம்ப க்ளோஸ். ஒரு சுவிசேஷகன் நீதியையும் நியாயத்தையும் பிரசங்கித்ததுனால சுட்டுக் கொல்லப்பட்டான். அதே காரியம்தான் இந்த யோவானுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இந்த யோவான் நீதியும் பரிசுத்தமா இருந்தான். எப்பா நீ ஏரோதியால வச்சிருக்க தப்பு, பிலிப்புடைய மனைவி வச்சிருக்க தப்பு, உனக்கு தான் எத்தனை பொண்டாட்டி இருக்கு, உன் பொண்டாட்டி கூட நீ வாழியா, ஏன் உன் தம்பி பொண்டாட்டியே வாழணும் அப்படின்னு சொன்னதுனால அவன் கூட பயந்து நினைக்கிட்டு இருந்தான். யாரு? ராஜா கூட என்ன செஞ்சாரு? பயந்தார். ஐயோ இவன் பெரிய ஆளா இருக்கானே, நீதியா இருக்கானே, பரிசுத்தவானா இருக்கானு சொல்லிட்டு அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. அவன் யோவான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணுவான். நாட்டில் இதை செய்ய அப்படின்னா ஏழைகளுக்கு இப்படி செய்யுங்கன்னா நீதி செய்வான், எளியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா செய்வான். யோவான் சொல்லி இந்த ஆளுக்கு இதை பண்ணுங்கய்யா, நீதி செஞ்சு கொடுங்க ஐயா, நாட்டில் குளத்தை வெட்டுங்க ஐயா, கர்த்தரே தேவன் சொல்லுங்க ஐயா, அவன் செஞ்சுட்டு இருந்தான் விருப்பத்தோடு. அவன் சொல்லை கேட்டு வந்தான். யாரு? ஆனா அவன் கள்ள பொண்டாட்டி இருக்கா பத்திலாம், அவன் நேரத்தை பார்த்துட்டே இருந்தான். அவனை உடனே இன்னைக்கு போட்டு தள்ளுறதுக்கு நான் பார்க்கண்டா. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் ஒரு நேரம் வந்துச்சு, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்க, போட்டு தள்ளிட்டான். அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கள்ள தொடர்புக்காக பல 100 கொலைகள் நடக்குது. யூடியூப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு கரண்ட்ல நடக்கிற ஒரு வீடியோ பார்த்தா உடனே 100 வீடியோ வந்துடும். அவ்வளோ தவறான தொடர்புகள் இன்னைக்கு நாட்டில் பெருகிட்டு இருக்குது. அப்போ யாரெல்லாம் நீதியையும் பரிசுத்தத்தையும் பேசுறாங்களோ அவர்கள் பகைக்கப்படுவார்கள். ஆமென். இப்போ இல்ல, இயேசு கிறிஸ்து காலத்திலே யோவானை பகைத்தார்கள். யோவான் இரத்த சாட்சியா மரித்தான். இன்னைக்கும் சார்லி கிரிக் நீதியையும் பரிசுத்தத்தையும் பேசுறதுனால, பைபிளை குறித்து பேசுறதுனால, இயேசுவை வழி சத்தியம் ஜீவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நித்திய ஜீவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் பாவ மன்னிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நித்திய ஜீவன் என்று பிரசங்கித்ததுனால சுட்டுக் கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்து விட்டார். அப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன் யோவானை குறித்து? ஆமா, 4-5 காரியம் சொல்லியாச்சு. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருந்தான். ஹல்லேலூயா. ஏசாயா 61:2 சொல்லப்பட்டிருக்கிறது, எரிந்து பிரகாசி உன் வெளிச்சம் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். அவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தால் நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டான், கர்ப்பத்தில் இருக்கும்போது முன்குறிக்கப்பட்டான். எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒவ்வொருவரும் கர்ப்பத்திலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 3:27-29 வாசிக்க. 27 வாசிக்க. 3 கரெக்டா 9 மணிக்கு முடிச்சலாம்னு பார்த்தேன், டைம் ஆயிட்டு. 27-29 வாசிக்க, இதோட முடிச்சிடும். யோவான் பிரயுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கும் கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன். வாசிங்க. மனவாட்டிய உடையவனே மணவாளன்,
மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும். ஆமென். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு குறித்து சொல்றாங்க. இயேசு அநேகரை ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, இயேசு அநேகரை சீசராக்குறாரு. இப்போ இவன் யாருக்குனே ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. இவன்ட்ட வந்து சொன்ன உடனே இவனுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? பொறாம வந்திருக்கணும். பாருங்க, தாவீது கோலியாத்தை கொன்னுட்டான், ஒரு நல்ல செய்தி.